ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. அது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததுல, நம்ம கேட்டதுல, நம்ம படிச்சதுல போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்கு. அதை நீங்க மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா, அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னென்னா, மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தானிய குழந்தைய வந்து 48 மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ளே வருது. ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ளே ஒரு இது வந்துடும். நான் ஏன்னா